நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனையை நினைவுகளிலே பதிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதி நிலவட்டும் அன்புக்குரியவர்களே. உடல் நலன் மேலாண்மை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற தலைப்புல ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கிறோம். இது 11வது வாரம். இந்த தேதி 13/10/2024, ஞாயிறு மாலை 6:45. இது 11வது வார நிகழ்ச்சி. 4 தலைப்புகள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அழகின் சிரிப்பு, ஆரோக்கியத்தின் அழைப்பு, மனதோடு பேசுவோம், இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற 4 தலைப்புகள்ல நம்மை நாமே எப்படி பார்த்து கொள்வது என்ற அடிப்படையில் தான் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு அழகின் சிரிப்பு முதலாவது தலைப்பு. ஆரம்பத்தில் முதல் தலைப்பாக எது இருந்ததோ அது இன்றைக்கு முதலாவது தலைப்பு, அழகின் சிரிப்பு. அழகு நம்மை பார்த்து சிரிக்க வேண்டும், நம்மை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது கேலி பொருளாக இல்லாத சிரிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் நோக்கம். எல்லா உயிரினங்களும் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அழகிலிருந்து பிரிந்து வேறுபட்டு போனது மனிதன் மட்டும்தான். மற்ற எல்லா உயிரினங்களும் எந்த அழகோடு படைக்கப்பட்டிருக்கிறதோ அதே அழகோடு தான் தொடர்ந்து கடைசி வரையிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டே வாழ்ந்து நிறைவு பெற்று சென்று விடுகிறது. ஆனால் மனிதன் மட்டுமே அதிலிருந்து விலகிச் சென்று அதை மீண்டும் அதற்குள்ளே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்ற முயற்சியில், ஆசையில் இருக்கின்றான். ஆனால் வழி தெரியாமல் நடுமாற்றத்துடைய வாழ்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடிப்படையில் அழகின் சிரிப்பை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அழகின் சிரிப்புல போன வாரம் முகத்தின் அழகில இரு பக்கங்களாக, ஒரு பக்கத்துல ஒரு மாதிரி, இன்னொரு பக்கத்துல ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதை ஒழுங்குபடுத்துவதற்கு, இப்ப கண்ணு சிறுத்து போயிருக்குது ஒரு பக்கம், இல்ல ஒரு பக்கம் முகம் வீங்கி போயிருக்குது, இல்ல ஒரு பக்கம் முகம் இழுத்துட்டு இருக்குது, இப்படி வாய் ஒரு பக்கம் ஒரு ஓரமா இழுத்துட்டு இருக்குது. இப்படியான ஒரு முகத்துல உள்ள தோற்றப்பொழிவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு இந்த காதுகளுக்கு பின்னால் உள்ள ஒரு புள்ளியை நாம் அறிமுகம் செய்திருந்தோம். இன்னைக்கு அழகுனா பார்ப்பதற்கு மட்டும் அழகல்ல. அதுல நம்ம ஒரு உரையாடல், ஒருவரோடு ஒருவர் உறவாடி கொள்வதற்கும் அது கூட அழகாக தெரிய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதுவும் முகம் சுளிக்க வைத்து விடும், அருவருப்பை ஏற்படுத்தி விடும் இல்லையா? அப்ப இதுல எப்படின்னா, ஸ்பீச் பேசுறது அதுல ஏதாவது வேற மாற்றங்கள் இருந்துச்சு, திக்கி திக்கி பேசுறோம், இல்ல ஒரு மாதிரி ஒரு ஒரு எழுத்து நமக்கு வரல, ரா வரல, ழா வரல, இந்த மாதிரி எழுத்து பிழைகள் நம்ம நாக்குல இருந்து உச்சரிப்புல வரப்போகும்போது நமக்கு தெரியும், ஆனா உச்சரிக்க தெரியாம போயிடும், உச்சரிக்க முடியாம போயிடும். அந்த மாதிரி நேரங்கள்ல நாம எப்படி அந்த உச்சரிப்பை சரிப்படுத்திக் கொள்வது. இப்ப பக்கவாதம்லாம் ஏற்பட்டோம்னா இந்த ஸ்பீச் டிஸார்டர்லாம் அவங்களுக்கு ஏற்படுது இல்லையா? அப்ப முகவாதமோ பக்கவாதமோ ஏற்பட போகும்போது ஸ்பீச் டிஸார்டர். சில பேருக்கு பிறவியிலிருந்தே திக்குவாய் இருக்கும், சில பேருக்கு ஏதாவது ஒரு விபத்துக்கு அப்புறமா திக்குவாய் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு பிறகு, அதிர்ச்சியான நிகழ்ச்சிகளை அவங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி இருந்திருக்கும். சிலருக்கு தொடர்ச்சியாகவே நரம்பியல் மண்டலத்தினுடைய ஒரு குறைபாடு, இல்ல சைக்கலாஜிக்கல் உளவியல் காரணமான குறைபாடு, பல காரணங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த காரணமா இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்கனவே இயற்கையா இருந்துகிட்டு இருந்தாலும் சரி, நடுவில் வந்திருந்தாலும் சரி, இது கூட அழகிலிருந்து வேறுபட்டு காமிக்கணும். நம்ம பேச போகும்போது நம்ம உச்சரிப்புகள்ல ஏதாவது மாறுபட்டு இருந்துச்சுன்னா, இப்போ வாழைப்பழம்ன்றதுக்கு நம்ம தெரியாம வாழைப்பழம்னு சொல்லலாம். ஆனா அந்த ழா வரலன்னு சொன்னா அது தவறு. ரா வரல, வரைங்களா, வைங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம்னு சொன்னா, அந்த ரா நமக்கு வரலன்னு சொன்னா அது பார்க்கறவங்களுக்கு கேலி பொருளா இருக்கும். அந்த மாதிரியான ஸ்பீச் டிஸார்டரும் அழகை குலைக்கக்கூடியதாக, நம்ம அழகான தோற்றத்தை பார்க்க போகும்போது நல்லா இருக்கும், ஆனா பேச போகும்போது பிடிக்காம போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் டிஸார்டரை நம்ம ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இந்த கீழ்த்தாடை பார்த்தீங்களா, இந்த கீழ்த்தாடையினுடைய இந்த இடம், இதுக்கு ஒரு கட்டை விரல் பின்பக்கமாக இந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும். இந்த மேட்டுல நீங்க அழுத்தணும். இந்த மேட்டுல நீங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு
ஒரு 30 முறையிலிருந்து ஒரு 60 முறை இந்த மாதிரி நீங்க அழுத்திட்டே வந்தீங்கன்னு சொன்னா என்னவாகும்னா ஸ்பீச் தங்கு தடை இல்லாமல் அந்த பேச்சு வருவதற்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எந்த எழுத்துக்கள் உங்களுக்கு வந்து வரலையோ அந்த எழுத்துக்களை வந்து உங்களுக்கு வர வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள இந்த புள்ளி இது. இப்ப எந்த எழுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். திக்குவாயில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசும் அப்படின்னு பா வரல. பா வந்து இப்போட சேர்ந்து தான் பா வரும். ரா வரல, ழா வரல, லா வரல. இப்போ 3 லா இருக்கு. தமிழ்ல வந்து ல, ள, ல. அந்த இந்த ஒரு ஒரு எழுத்து, 2 எழுத்து ஒண்ணு தான். எல்லாமே ஒரே மாதிரியாக தான் பேச முடியும் ஒருத்தரால. அப்புறம் அதே மாரி ரா வர முடியல. இந்த மாரி எந்த எழுத்துப்பிழை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உச்சரிக்க மனசுல சரியா இருக்கும். ஆனா வந்து அந்த உச்சரிப்பு வாயில வரலன்னு சொன்னால், இந்த புள்ளியில நீங்க அழுத்த போகும்போது, அந்த அழுத்தம் வந்து இந்த ஸ்பீச்சை கரெக்ட் பண்ணிட்டே வரும். ஸ்பீச் மட்டும் இல்ல, தாடை தொங்கல். இப்படி இந்த மாதிரி இங்க எனக்கு அதிகமா சதை தொங்குறதுனால, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி பார்க்கறதுக்கே ஒரு மாரி விகாரமா இருக்குது. மத்த ஃபேஸ்ல எல்லா பகுதிகளுமே அழகா இருக்குது. எனக்கு இந்த பகுதியில மட்டும் சதை தொங்குது. அப்ப நான் என்ன செய்ய முடியும் இதுக்கு? இது மட்டும் கரெக்ட்டா இருந்தா நான் இன்னும் நல்லா இருப்பேனே பார்க்கறதுக்கு. எத்தனையோ இடங்கள்ல எனக்கு ஹெசிடேஷனா இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து தயக்கமா இருக்கு. ஒருத்தர போய் பார்த்து பேசுறதுக்கு ஒரு மாரியா இருக்குது. அவங்க யாரும் இத நோட் பண்ண போறதில்ல, நோட்டீஸ் பண்ண போறதில்ல. யாரும் நம்மள பார்த்து வந்து நம்ம எப்படி இருக்கிறோம்ன்ற ஷேப்பவே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு தடவ பதிஞ்சதுதான் அதுல வந்து எந்த மாற்றங்கள் ஏற்பட போறதில்ல. புதுசா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் கவனிக்கப்படும். இப்போ இருந்துட்டே இருந்து காணாம போச்சுன்னா, அதுதான் அங்க வந்து எங்க டிஸப்பியர் ஆயிடுச்சு. எங்க காணோம் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இருக்குமே ஒழிய, மத்தபடி வந்து இயற்கையா எப்பவுமே ஒரே மாரி தான் இருந்துச்சுன்னு சொன்னா, அதுல வந்து எந்த விதமான ஒரு கேள்விக்கும் அங்க இடம் இல்ல. அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம வந்து அதை செய்யலாம். ஆனா அதே நேரத்துல எப்பவுமே தான் இருக்குது. அப்போ அத கட் பண்ண முடியாதா? அதுவும் முடியும். எப்பவுமே இருந்தாலும் சரி, இடையில வந்திருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த புள்ளி பயன்படும். இந்த புள்ளிய வந்து பயன்படுத்துவதன் மூலமாக வந்து, நாம் வந்து அழகாக சிரிப்பதற்கும், அழகாக தோன்றுவதற்கும், அழகாக பேசுவதற்கும் நமக்கு பயன்படக்கூடிய இந்த புள்ளியை நாம் வந்து பயன்படுத்துவதன் மூலமாக, நிச்சயமாக அழகின் சிரிப்பை நாமும் அனுபவிக்கலாம். நம்மை பார்ப்போரெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தக்கூடிய அளவிற்கு நாம் வந்து நம்முடைய அழகாக தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். தோற்றப்பொலிவும் முக்கியமானது. இப்ப நாம வந்து எல்லாமே வந்து நம்ம எல்லாத்துலயும் நம்ம வந்து நான் ஃபிட்னஸ் இருக்குது எனக்கு எல்லாமே ரைட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த இடத்துல வந்து நம்ம பார்ப்பதற்கு ஒரு விகாரமா இருக்க போகும்போது யாருக்குமே வந்து ஒரு குறைபாடு இருக்கும். இவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அந்த தயக்கத்தை எதிரிகள் நம்மை பார்த்து பேசக்கூடிய எதிரில் இருப்பவர்கள் தான் எதிரிகள். எதிரிகள் இல்ல. இது எனிமீஸ் கிடையாது. அவங்கள வந்து நாம வந்து பார்க்க போகும்போது, நம்ம அந்த தோற்றப்பொழிவு இன்னும் கொஞ்சம் பலத்தை கூட்டும். நம்பிக்கையை ஏற்படுத்தும் அவங்களுக்கு. நம்மள்ட்ட பேசணும், நம்மள்ட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்துவதற்கு, நம்ம மேல் நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு, நம்மோட உறவுகளை நீடித்துக் கொள்வதற்கு, நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள துடிப்பவர்களுக்கு இன்னும் துடிப்பை அதிகமாக்குவதற்கு இந்த புள்ளி கொடுத்து அற்புதமாக பயன்படக்கூடிய புள்ளி. இது வந்து நோயின் குறைபாடுகள்லயும் இதை சரி பண்ண முடியும். அதே மாதிரி அழகின் சிரிப்பிற்கு தான் அதிகமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா முகத்திலேயே தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அப்ப அந்த மைண்டினுடைய மனதின் வெளிப்பாடு பூரா முகத்துல இருக்குது. அதை மறைத்துக் கொள்வதற்கும், அதை வந்து இன்னும் அதிகமாக்கி நம்ம வந்து அதை அதிகமாக்கி காட்டுவதற்கு பொலிவோடு காட்டுவதற்கும் பயன்படக்கூடிய இந்த புள்ளியை பயன்படுத்துவதன் மூலமாக அழகின் சிரிப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலாவது தலைப்பு. அடுத்தது ஆரோக்கியத்தின் அழைப்பு. ஆரோக்கியத்தின் அழைப்புன்னு சொல்ல போகும்போது, இப்போ நமக்கு வந்து ஹார்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். 10 வாரங்களாக நம்ம வந்து ஒரே செய்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். இதய நலன். அப்ப ஹார்ட்டை எப்படி மேம்படுத்திக் கொள்வது? என்ன இதுலயே இருக்கிறீங்க, வேற எங்கேயும் போக மாட்டீங்களா? அப்படின்னா போகும். இது முதல்ல எல்லாமே ஆயிட்டோம்னு சொன்னா, ஹார்ட்ன்றது மதர் ஆஃப் ஆல் ஆர்கன்ஸ். இதை வந்து நாம வந்து முதல்ல கரெக்டா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து மற்ற இடங்களுக்கு போகலான்றதுனால தான் இதுக்குள்ளேயே நம்ம வந்து நீடிக்கிறோம். அதனால இன்னும் இதுல வந்து நம்ம கம்ப்ளீட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாக்க, ஹார்ட்டை பத்தி நம்ம எல்லாம் வந்து தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா, ஒரு கார்டியாலஜிஸ்டே நமக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, இதய நோய் நிபுணரே நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, அந்த அளவுக்கு வலிமையான ஒரு சப்ஜெக்ட் நம்ம கையில இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம கையிலன்னா என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட சேர்ந்து தான் இப்ப இருந்துட்டு இருக்குது. 10 வாரங்களாக சொல்லப்பட்ட செய்திகளை வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் பாருங்க. நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, இல்ல உங்களுக்கு நினைவாற்றல் இருந்துச்சுன்னு சொன்னா அதில் நினைவுல மீண்டும் கொண்டு வந்து பாருங்க. ஒண்ணும் ஹார்ட்டை வந்து சேஃப்டி பண்ற இடம். அது மாதிரி போன வாரம் ஒரு இதயத்தினுடைய புள்ளி சொன்னோம் நம்ம. அந்த மாதிரி 2 முளைக்காம்புகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி நேரா மூக்கிலிருந்து நேரா கொண்டு வந்து அதை ஜாயின் பண்ணி
அந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணலாம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க வந்து டாக்டருடைய சூப்பர்வைசிங்ல தான் பண்ண முடியும். அதே மாதிரி பைபாஸ் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக டாக்டருடைய சூப்பர்வைசிங்ல பண்ணணும். இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அது டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணலாம். ஆனால் டாக்டர் சூப்பர்வைசிங்ல தான் பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் மட்டும். அப்படின்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுட்டா நம்ம ஈஸியாக இந்த இடத்த வந்து நம்ம எல்லாமே சேஃப்டியாக பண்ணி வச்சுக்கலாம். அந்த இடத்த நம்ம வந்து இது இவ்வளோ விட நம்ம இப்போ நெஞ்சில் ஒரு பகுதி இருக்குது, இந்த பகுதியில் ஒரு ஒரு 30 டச்சு நம்ம பண்ணுறதுக்கு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் அப்போ நம்ம எப்படி நம்ம எல்லாருமே எல்லா நேரத்தையும் எல்லாரும் யாரை தேடி போக முடியும்? எந்த ஒரு நடுநாளத்திலும் நமக்கு நெஞ்சு இருந்தாலும் சரி, அது நம்ம சேஃப்டி பண்ணுறதுக்கு பயன்படாதா இந்த இடம்? அப்ப யாரையுமே தேடக்கூடிய அளவுக்கு கூட அவகாசம் இல்லாத நேரத்துல கூட நம்ம வந்து நம்முடைய ஆயுளை ஒரு நொடியாவது நீட்டிப்பதற்கு இந்த வழி பயன்படுது. அதே மாதிரி இன்னொரு பள்ளியை இப்ப நான் அறிமுகப்படுத்துறேன், அஞ்சைனா பெக்டோரிஸ் அப்படின்னா தீவிரமான மார்பு வலி, நெஞ்சில் அப்படி துடியா துடிக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல இன்னொரு பாயிண்டையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். சுண்டு விரல்ல இருந்து நேரம் கை வச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னா இந்த ரிஸ்ட் கிரீஸ், மணிக்கட்டு ரேகை, இதுல இருந்து ஒரு விரல், ஒரு கட்ட விரல் அகலத்துக்கு நம்ம என்ன பண்ணா இப்படி பார்த்துட்டு அதுல வந்து லேசா எப்பவுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ரூட் எல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணாம ரிதமிக்கா அழகா கொடுக்கணும். அழகா நெஞ்சு வலி வந்தா கூட அழகா தான் கொடுக்கணும். பதட்டமா கொடுக்கக்கூடாது. பதட்டமா போன வாரம் பதட்டத்தை பத்தி பேசணும். பதற்றங்கள் வந்து எப்படி ஆயுளை குறைக்குது, எப்படி படுத்த படுக்கை ஆக்கிடுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இது பாருங்க, இந்த மணிக்கட்டு ரேகைகள் வந்து ஒரு விரல் அகலத்திற்கு பிரஸ் 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 இந்த மாதிரி ஒரு 30ங்கிறது வந்து சேஃப்டி உள்ளது. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சு பண்றீங்களா, தெரியாம பண்றீங்களா, சரியா பண்றீங்களா, சரியில்லாம பண்றீங்களா தெரியாது இல்லையா? உங்களுக்கு நம்ம நேரம் பார்த்தது இல்லை. அதனால தெரிய தெரிய உங்க மனசே சொல்லிக் கொடுக்கும். 30 ஜாஸ்தி, 20 குறைச்சிக்க, 10 டச் பண்ணா போதும், 3 டச்லயே நெஞ்சு வலி போயிடுச்சு, இல்ல உனக்கு 30 10ல 60 வரைக்கும் நீடிக்க வேண்டியிருக்குது அப்படின்றது உங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதே கிடையாது. நீங்க உங்க மனசு கேளுங்க, உடம்ப கேளுங்க. அந்த பெயின் அப்படியே ரிலீவ் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா எந்த இடத்துல போகுது, 3வது தடவை அழுத்த போகும்போதே போயிடுச்சுன்னா நிறுத்தலாம். 30 தடவை பண்ண போகும்போது கூடுச்சுன்னா நீங்க நிறுத்தணும், டாக்டர் கேட்கணும். 30 தடவைக்கு மேல கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இன்னும் கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினைச்சா இன்னும் ஒரு 10 20 அது மாதிரி 60 டச் வரைக்கும், 1 நிமிஷம் வரைக்கும் டச் பண்ணலாம். அஞ்சைனா பெக்டோரிஸ் அப்படின்னு சொன்னா தீவிரமான மார்பு வலி, அந்த இடத்தை வந்து சேஃப்டி பண்ணி நம்ம வலி இல்லாமல் ஆக்குவதற்கு அவசர நிலை சிகிச்சையாக, எல்லாமே அவசர நிலை சிகிச்சையாக தான் நீங்க பயன்படுத்தணும். நீங்க எல்லாம் சரியா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து நியூபார்ட்ல அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது. ஒரு டாக்டரை சந்திப்பதற்கு முன்பாக நீங்க வந்து இந்த புள்ளியை வந்து பயன்படுத்துறது ஒரு அவசர காலத்துக்கு பயன்படுத்துறதா நினைச்சுக்கணும். நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நல்லா எல்லாமே இதை பத்தி உங்களுக்கு விளக்கங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்களே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அந்த இடத்துக்கு வர முடியாதா? அப்ப எப்பவுமே இதை முடிச்சுட்டு டாக்டர் தான் போனோம்னா கிடையாது. இப்போ ஆரம்ப நிலை, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்பவுமே அப்படிதான். எப்பவுமே வந்து நம்ம வந்து எந்த ஒரு பயிற்சி கத்துட்டாலும் வந்து நமக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் வேணும். வண்டி கத்துக்கிட்டாலும் சரி, நீச்சல் கத்துக்கிட்டாலும் சரி, வேற எந்த ஒரு புக்கில் எழுத்து படிக்கணும்னு சொன்னாலும் சரி, எழுதணும்னு சொன்னாலும் ஒரு டீச்சர் உங்களுக்கு தேவைப்படுறாரு. அப்ப அந்த இடத்துல இப்ப நம்ம சொல்லித்தர விஷயங்கள் ஆரம்ப நிலையில உங்களுக்கு அழகாக பயன்படும், நிச்சயமாக பயன்படும். உயிர் காப்பாற்றுவதற்கு பயன்படும் உத்தரவாதம் நான் செய்து தரேன். ஏன்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு நெஞ்சு வலியை தீர்த்த பள்ளி இது, கோடிக்கணக்கானவர்களுக்கு உலகத்துல. நம்ம இங்க நிறைய பேருக்கு இந்த புள்ளியில அழுத்துறோம், கேட்கறவங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். எல்லாருமே வந்து சொல்லி கொடுத்தா கூட இந்த புள்ளிகளை வந்து பயன்படுத்துறது கிடையாது. இன்னும் கூடுதலாக இந்த புள்ளியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த புள்ளி அந்த கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், பிறவியில் ஏற்படக்கூடிய இதய கோளாறுகளுக்கு கூட இந்த இடத்துல பிரஸ் பண்ணா கேட்கும். அது கூட ரிசர்ச்ல இருக்கிற விஷயம். அது இருந்தாலும் கூட நாம வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டே வந்தோம் சொன்னா நமக்கு வந்து நார்மல் ஸ்டேட்ல இருக்கிறோம், நெஞ்சு வலியெல்லாம் இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறோம், இந்த புள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். பிறவிலேயே எங்கள் குழந்தைக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது, இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆகட்டும் 4 இயர்ஸ் ஆகட்டும் சொல்றாங்க, டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்ற டைம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்க டாக்டர்கிட்ட கேளுங்க, இந்த புள்ளியை பயன்படுத்தலாமான்னு வந்து இது யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட வந்து நீங்க அருகாமல் இருக்கவங்கள்ட்ட நீ கேட்டு பாருங்க. இந்த புள்ளியை பயன்படுத்தி பார்ப்பதன் மூலமாக வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ல இருந்து நம்ம மீட்பதற்கு இந்த புள்ளி ரொம்ப அருமையாக பயன்படக்கூடிய புள்ளி. அப்ப அதை பயன்படுத்தினால் ரிசல்ட் இருக்கான்றதை நீங்க வந்து எப்படி பார்க்கணுன்றதையும் மானிட்டர் பண்ணுறதையும் அவங்கள்ட்டே கேளுங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த குழந்தைக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்குதா இல்லையா, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா நாம வெற்றி அடைஞ்சிட்டே வரோம். அந்த குறிப்பிட்ட நேரம் வரப்போகும்போது நம்ம வந்து யார் அந்த சர்ஜரிக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணாங்களோ அந்த கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் நம்ம பார்க்க போகும்போது அவங்க இது தேவையில்லையே,
இப்ப நல்லா தான் இருக்கிறாங்கன்ற சொல்ற இடத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடம் இது. ஏன்னா இது வந்து இதோ நம்ம வந்து ஜெனிட்டலோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இது. சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் இது. ரத்த குழாய்களோட இணைக்கக்கூடிய இடம் இது. இது எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளி, ஒரு கட்ட விரல். அதே மாதிரி இன்னொரு புள்ளியும் இருக்குது. கூடுதலாக வந்து அது பண்றதுனால பண்ணலாம். அதை பத்தி இன்னொரு தடவை நம்ம பேசலாம். நம்ம ஏன்னு சொன்னா இப்பவே இந்த படம் நான் எடுக்கலாம் இப்படி இருக்குது, இந்த படம் எடுக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒரு கட்ட விரல் அகலத்திற்கு இந்த கோர்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் அழுத்த போகும்போது முதல் கட்டத்துல வந்து தீவிரமான மார்பு வழியிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கு இந்த இடம் வந்து பயன்படும். எப்படி போன வாரம் அந்த நெஞ்சில வந்து சென்டர் பாயிண்டை பத்தி பேசிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் தீவிர மார்பு வலிக்கு பயன்படக்கூடிய ஒரு புள்ளி. இது வந்து அவசர நிலையில, அவசரம் இல்லாத நிலையில சின்ன குழந்தையிலிருந்தே அந்த மாதிரி பிறவிலிருந்தே இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்க்க முடியுமான்றது நீங்க வந்து முயற்சி, அடுத்த முயற்சி இது. இதுல வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து அவசர நிலையில உங்களை நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கான இடத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியத்தின் அழைப்பு, அதான் நம்ம தலைப்பு. அந்த தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து இதய ஆரோக்கியத்தை தான் நம்ம வந்து இப்போ கேட்டுட்டே இருக்கிறோம், பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு 11வது வாரமாகவும் இதயத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். இது கம்ப்ளீட்டா முழுமை அடையிற வரைக்கும் நம்ம இதுக்குள்ளேயே இருப்போம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னொரு ஆர்கனை பத்தி நம்ம டிராவல் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. அதனால வந்து இப்போதைக்கு வந்து இப்ப நான் சொல்றதை கேட்டு வாங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. அப்பதான் வந்து இந்த பாயிண்டுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இது வந்து எப்படி பண்ணலாம், ஃபர்தர் மேனேஜ்மெண்ட் ஹார்ட் பத்தி இன்னும் நம்ம கொண்டு போகலாமான்றதை பத்தியும் நம்ம வந்து அடுத்தடுத்த டிஸ்கஷன்ஸ் கொண்டு போகணும். இப்போ இந்த மாதிரி இந்த ஹார்ட்டை பத்தி சிந்திக்க போகும்போது முதல்ல ஒரு 8 வாரங்கள் வந்து நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற விஷயத்தை பேசிக்கிறோம். அது ஃபவுண்டேஷன், அதுதான் கடைக்கால்கள் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறோம். அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்க வந்து ரீகால் பண்ணி பாருங்க. அதுதான் வந்து திரும்ப வராமல் இருப்பதற்கு. இப்ப ரெக்கரண்ட் திரும்ப வராம ஒரு பிரச்சனை இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணுன்றது அங்கதான் இருக்குது மேட்ரு. இதெல்லாம் வந்து வந்தோன்னு சரி பண்ற இடங்கள். இதுல திரும்ப வராம வராதான்றதெல்லாம் வந்து இப்ப வந்து இதெல்லாம் வந்து மெடிக்கல் மேட்டர். மெடிக்கலுக்குள்ள போவதற்கு முன்பாகவே நம்மள சேஃப்டி பண்ற இடம் தான் முதல் 8 வாரங்கள். மெடிக்கலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா மெடிக்கல் ப்ராப்ளம் நமக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு, நம்ம போய் எக்ஸ்ரே எடுத்துட்டோம், அதுக்கப்புறமா வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், ஸ்கேன் பண்ணிட்டோம், இசிஜி எடுத்தாச்சு, எக்கோ எடுத்தாச்சு, ட்ரிபிள் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாச்சு, ஆன்ஜியோ பிளாஸ்ட், அதுக்கப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இப்படி எல்லாம் அப்புறம் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைலு, ஆஸ்பத்திரி, டாக்டர், அப்பாயின்மெண்ட்டு, ஃபீஸு, இது மாதிரி நம்ம டிராவல் வந்து அப்புறம் நம்ம கூட சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம எல்லாம் பணம் இருக்குது, நம்மளால வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, டாக்டர் இருக்கிறாங்க, கூட இருக்கிறவங்க ஒத்துழைக்காம எதுவுமே செய்ய முடியாது. அதாவது திருவள்ளுவர் சொல்றாருல்ல, உற்றவன் தீர்ப்பான் மருந்து உடைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றைய மருந்துன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ சப்போர்ட்டர்ஸ் கூட இருக்கக்கூடியவங்க, உடன் ஒத்துழைக்கக்கூடியவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாதுன்றது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன் நான். இந்த இடத்த நம்ம வெற்றி அடைவதற்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த புள்ளி பயன்படுதுன்றதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து வேற யாருக்கும் ட்ரை பண்றதை விட உங்களுக்கு தான் ட்ரை பண்ணுங்க, யாரா இருந்தாலும். ஏன்னா நீ யாராவது வந்து நீ வந்து டெஸ்ட் அனிமலா வந்து எடுத்து நாங்க அவங்கள பண்ணி பார்த்தேன் இவங்க பண்ணி பார்த்தேன்ற சொல்லக்கூடாது. நீங்க இதெல்லாம் யாருக்காக பேசுறோம் அப்படின்னு சொன்னா, யார் இதை உள்வாங்குகிறீர்களோ, யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கான சப்ஜெக்ட் இதெல்லாம். அந்த நான் எனக்கு பண்ணல, எனக்கு பண்றது கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு, நான் இன்னொருத்தருக்கு பண்றேன். ஏன்னா நமக்கு நாமே பண்ணிக்கிறது சரியில்லை. நீங்க சொல்லிருக்கீங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் வந்து பண்ணக்கூடாது சொல்றீங்களே, அப்ப இது செல்ஃப் மெடிக்கேஷன் ஆயிடக்கூடாதா? இன்னொருத்தருக்குன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒண்ணா கூட்டு போய் நம்ம அவங்கள ஹாஸ்பிட்டல் காட்டலாம் கொள்ளலாம், அதுக்காக நான் அவங்களோட அடுத்தவங்களை ட்ரை பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. நாம முதல்ல நமக்கு தான் இது, நம்மளை நாமே பார்த்துக்கிறதுக்கான இடம் இது. அதை விட்டுட்டு நான் இன்னொருத்தர் பண்றேன்னு போகக்கூடாது. அந்த இடத்தையும் நான் வந்து அப்போ நடுவில் இப்போ சொல்லியிருப்பேன். நான் இப்போ மறுபடியும் இப்போ சொல்றேன், இது வந்து எப்பவுமே நீங்க உங்களுக்கு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க தைரியமா உங்களை தொட்டு பாருங்க. அதுக்கப்புறமா வந்து அதை தெரிஞ்சுக்குங்க, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, டிராபேக்ஸ் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறமா நீ இன்னொருத்தரை பத்தி சிந்திக்கலாம். நீங்க எடுத்தோடனே நான் இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு தான் இதை ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. அப்போ அழகின் சிரிப்புல ஒரு புள்ளி, ஆரோக்கியத்தின் அழைப்பிற்கு இன்னொரு புள்ளி, ஆக 2 பெரும் புள்ளிகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சாதாரணமான புள்ளிகள் இல்லை, அற்புதமானது. ஒன்று நரம்பியல் மண்டலத்தோடு நம்மளை வந்து இணைக்கக்கூடிய புள்ளி, இன்னொன்று வந்து ரத்த ஓட்ட மண்டலத்தோடு நம்மளை வந்து சேர்க்கக்கூடிய இன்னொரு புள்ளி. இந்த 2 புள்ளியும் வந்து ரொம்ப சாதாரணமான வந்து விஷயங்களே இல்லை. இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். இது இருந்தாலும் கூட ஆழமானதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே கைக்குள்ளேயே வந்து மூடி வைத்திருக்கின்ற அந்த கைகளுக்குள் காற்று கூட நிற்காது.
அதனால வெளிப்படுத்தி காட்டணுன்றதுக்கான முயற்சி தான் இது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இப்போ அதனாலதான் இந்த இடத்த வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கே சொல்லி தந்துட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து இவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் தரவானதுக்கு அப்புறம் தான் பண்ணணும்லாம் இல்லை. செஞ்சு பழகினா மட்டும்தான் தரவாக முடியும் ஒரு இடத்துல. அதனாலதான் உங்களுக்கு இது திரும்பவும் நான் அந்த இடத்த பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அடுத்தது 3வது தலைப்பு, மனதோடு பேசுவோம். மனதோடு பேசுவோம்னு சொன்னோன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னாக்க அந்த வயநாட்டை பத்தி பேசணும். ஏன்னா அப்ப வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வந்து எல்லாம் வந்து கரையெல்லாம் போயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி தான் முதல்ல ஆரம்பிச்சோம். இப்படி வந்து அதுக்கப்புறமா வந்து இன்னொரு கொலையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கிறதுன்றது நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்பமான பகுதியில திரும்பி பார்க்கறத பத்தி பேசிட்டே இருந்தோம். அப்படியே டிராவல் பண்ணி 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 நம்ம என்ன பார்த்துட்டோம்னா நம்ம உணவு பகுதிக்குள்ள வந்துட்டோம் இல்லை. ஏன்னா உணவும் இயற்கை தானே அப்படின்ட்டு சாரி மறந்துட்டேன். இப்ப மனதோடு பேசுவோம் இல்லையா? இந்த மனதோடு பேசுவோம்ல ஒவ்வொரு மனம் என்னெல்லாம் சொல்லுது, மனதினுடைய செயல்பாடுகள், அப்புறம் தீவிரமான மனநிலைகளை வந்து எப்படி நம்ம போன வாரம் நம்ம என்ன பேசணும்னா பதற்ற நிலை. பதற்றமாக இருந்தால் நம்ம தோல்விதான். ஏன்னு சொன்னா படுத்த படுக்கை ஆயிடுவான், செத்து போயிட மாட்டாங்க. பதற்றப்படுறவங்க எல்லாம் யாரும் செத்து போறது இல்லை. ஆனா இருக்கிற எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா வாழ்நாளெல்லாம் வந்து எனர்ஜி இல்லாம அப்படியே வந்து செயலிழந்து இன்னொருத்தருடைய உதவியோட தான் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்குன்றதுதான் திரும்ப திரும்ப சரி. எந்த ஒரு எமோஷனா இருந்தாலும் சரி, அது இன்பமாக இருந்தாலும் சரி, இல்ல துக்கமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, எந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுக்கிறோமோ, பதற்ற நிலையில் நம்ம வைத்துக் கொள்கிறோமோ, பரபரப்பு காட்டுகிறோமோ, அது நம்மை வீழ்த்தி விடுகிறது அப்படின்றதுதான் போன வாரம் நம்ம பேசின பேச்சு. இந்த வாரம் வந்து அதுல தொடர்ச்சியாக இந்த வாரம் நிகழ்ச்சியில வந்து முக்கியமான நிகழ்ச்சி இந்தியாவுடைய பொருளாதாரத்தோட சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி இது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பொருளாதாரம்னாலே வந்து ஒரு பிசினஸ் மேனை பத்தி தான் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாடா அவர்கள் இப்ப போன வாரம் மறைஞ்சாங்க அவங்க. அவர் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்துல மிக மிக முக்கியமான ஒரு அதனுடைய வளர்ச்சியில வந்து அவருடைய பங்கு மிக வந்து அவரை விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு அற்புதமான பங்களிப்பு அவருடைய பங்களிப்பு. அவரு என்ன அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு பழமொழி நிறைய பழமொழி சொல்லியிருக்கிறாரு. ஒரு பழமொழி வந்து எண்ணெய் ஈர்த்த பழமொழி இது. ஒரு இரும்பை எது கெடுக்க முடியும்? ஒரு இரும்பை எது கெடுக்கும்? எது போய் இரும்பை கெடுத்துரும் அப்படின்னு சொன்னா, இரும்புக்குள்ளிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய துருதான் இரும்பை கெடுக்கும். அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அப்படியே ஒரு அதிசயமா அந்த விஷயத்த பார்த்தேன். ஆச்சரியப்பட்டு போனேன். அந்த எனக்குள்ளேயே இருந்துச்சு. அது அப்படியே அரிச்சிட்டே இருந்துச்சு என்னுடைய இதயத்தை. இரும்பை துரு அரிக்கிற மாதிரியே அரிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நான் அதை பத்தி யோசிக்க போகும்போது ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இரும்பு வந்து காற்றோடு கலந்து உறவாடுகின்ற பொழுது அது என்னவாகுதுன்னு சொன்னா அங்க வந்து துருவாக மாறுகிறது. துருன்றது வந்து இரும்புடைய ஒரு பலவீன பகுதி. இரும்பு வந்து கடினமான பகுதி, உறுதியான பகுதி இரும்புன்னு சொன்னா அவருடைய பலவீனமான பகுதி துரு. அது வந்து சக்தியை இழந்து விடுகின்ற பகுதி. சரி, இந்த இடத்த வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து அப்ப வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரான ஒரு பழமொழி இருக்குது. இது நம்ம தமிழ் பழமொழி. தீதும் அவருக்கு செய்யுளுடைய ஒரு முதல் வரி இது. அதெல்லாம் இப்ப நிறைய வந்து நீங்க தான் டைம் சுருக்கிட்டீங்களே, அதனால அந்த செய்யுள்லாம் முழுசா சொல்ல வேணாம் சொல்றாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரான். சரி, அப்ப நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அது எங்கேயுமே இல்லை. அது உங்ககிட்ட தான் இருக்குது. உன் மனசுல தான் இருக்குது. நீ எடுக்கிற முடிவு தான் உனக்கு வெற்றியை தரக்கூடியதும். வெற்றிக்கும் நீதான் அதிபதி, தோல்விக்கும் நீதான் அதிபதி. அந்த விஷயம் தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரான். அப்போ இரும்பை எது கெடுக்க முடியும்? இரும்புல இருக்கக்கூடிய துரு தான் கெடுக்க முடியும். இரும்பினுடைய பலவீனப்பட்ட பகுதி, கெட்டுப்போன பகுதி துரு. கெட்டுப்போன பகுதின்னு சொல்ல முடியாது. அது இன்னொன்றாக பரிமாண மாற்றம் அடைஞ்சிருக்குது. அவ்வளவுதான். அப்போ அதை வந்து எப்படி சொல்ல போகும்போது அப்ப வேற எதுவுமே நம்மளை கெடுத்துட முடியாது. நம்முடைய எல்லாமே எனக்கு என்ன வந்து எல்லாருமே கெடுத்துட்டாங்க. யாரும் யாரையும் சொல்லிக்க முடியாது. உலகத்துல எந்த மனிதனா இருந்தாலும் அவன் தான் அவனை கெடுத்துக்க முடியும். அவனுக்கு அப்புறம் தான் மற்றவங்க யாராவது அவனுக்கு கெடுக்கிறதா எக்ஸ்ட்ரா கூடுதலா தான் வந்து அவனுக்கு வந்து கெடுதலுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஒழிய ஒருத்தனை கெடுக்கணும்னா அது அவன் தான் அவனை கெடுக்க முடியும். வேற யாருமே கிடையாது. எந்த ஒரு உங்களுடைய பலவீனமான இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில எந்த தோல்வி, நோயோ, கடனோ, வேற சுமைகளோ, பொறுப்புகளோ எது இருந்தாலும் சரி, அது உங்களை நீங்களே கெடுத்ததுதான். நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கையில் எடுத்துக்கிட்டீங்க, அதனுடைய சுமைகளை நீங்க சுமக்கிறீங்க. அதுதான் வந்து அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா அவரு வந்து அந்த டெக்னிக்கல் அந்த பிசினஸ் பார்ட்லயே அந்த இரும்பு வந்து வந்து தொழில வந்து ஈடுபட்டு இருக்கனால இரும்பை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான இடம். அந்த துருதான் இரும்பை கெடுக்கிறதுன்ற விஷயம். இதை யோசிக்க போகும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஆங்கில மருத்துவர், அவர் வந்து அலோபதிக் டாக்டர், ஜெர்மனிலிருந்து.
அவர் ஒரு கிட்டத்தட்ட 150 200 வருஷத்துக்குள்ள இருக்கும். அவர் என்ன பண்றாரு, அப்போ வந்து அவர் எம்பிபிஎஸ்லாம் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. ஒரு நோய் திரும்ப திரும்ப வந்து தீர்ந்து போக மாட்டேங்குது, திரும்ப வருது. இன்னொன்னு வந்து ஒரு நோய் முடிஞ்சா இன்னொரு நோய் வந்து உடம்புல உற்பத்தி பண்ணுது. இப்ப இந்த மருந்துகளை குடுக்கறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாரு. அவரு வந்து ஒரு கிராமத்துக்கு போயி பார்க்க போகும்போது, கிராமத்து மக்கள்லாம் வந்து ஒரு மரத்தினுடைய வேர் பட்டைய வந்து ஒடிச்சு கொண்டு வந்து, அத வந்து காய்ச்சி குடிச்சாங்க. எதுக்காக குடிச்சாங்கன்னு சொன்னா, காய்ச்சலை தீர்ப்பதற்காக குடிச்சாங்க. கேட்கிறாரு, "இது எதுக்காக இந்த பட்டைய நீங்க காய்ச்சி குடிக்கிறீங்கன்னு?" கேட்கும்போது, "இந்த பட்டைய வந்து காய்ச்சி குடிச்சா காய்ச்சல் போயிடுது. அதனால நாங்கெல்லாம் குடிக்கிற பழக்கம் காலங்காலமா குடிச்சிட்டு வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாட்டியுடைய கிராமத்துல இருந்து அத கண்டுபிடிச்சு அந்த இலைய பட்டைய கொண்டு வர்றாரு. தன்னுடைய இந்த மாரி ஒரு ஆராய்ச்சி மனசு. இந்த மாரி நம்ம வந்து வைத்தியம் பார்க்குறோம். சரியா இல்லன்னு சொல்லிட்டு, பிறருடைய நலன்கள்ல அக்கறை உள்ள ஒரு மருத்துவர் அவரு. அதனால இத தேடி பார்க்குறாரு. இந்த பட்டு என்ன செய்யலாம்ன்னு சொல்லி அதே மாரி காய்ச்சி என்ன பண்றாரு, அவரு ஒண்ணும் காய்ச்சல் இல்ல அவருக்கு. காய்ச்சல் இல்லாத போதே காய்ச்சி பார்க்குறாரு. சரி காய்ச்சி என்ன செய்றாரு, குடிச்சு பார்க்குறாரு. குடிச்சோனே காய்ச்சல் வருது. காய்ச்சல் இருக்கும்போது குடிச்சால் காய்ச்சல் போய் விடுகிறது. காய்ச்சல் இல்லாத போது குடிச்சால் காய்ச்சல வர வைத்து விடுகிறது. அப்போ ஒரு புது தத்துவத்த உற்பத்தி பண்றாரு. எது நோயை தோற்றுவிக்கிறதோ, நோய்க்கு தீர்வு அதுக்குள்ள தான் இருக்குது. இப்ப நம்ம எப்படி வந்து இரும்பை வந்து துருதான் கெடுக்குதுன்னு எப்படி ரத்தன் டாட்டா அவர்கள் சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. எது நோயை தோற்றுவிக்கிறதோ, அதுக்கு தீர்வு அங்க தான் இருக்குது. எது நோய்க்கு தீர்வாக அமைகிறதோ, அதனுடைய காரணியும் அந்த அதுவாகவே இருக்கிறது. இதுதான் வந்து ஜெர்மன் மொழியில வந்து சிமிலியா சிமிலிஃபஸ் கியூரான்டம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் அவர் ஃபார்ம் பண்றாரு. அப்ப எது நோயை தோற்றுவிக்கிறதோ, அதுக்கான தீர்வு அங்க தான் இருக்குது. எது நோயை தீர்க்கிறதோ, அதனுடைய ஆரம்பம் முடிச்சும் அதுக்குள்ள தான் இருக்குது. அவரோட தத்துவத்தின் அடிப்படையில தான் வந்து அவரு வந்து அந்த மருந்த கண்டுபிடிக்கிறார். புது மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த மருத்துவத்தின் பேர் ஹோமியோபதி மருத்துவம். அது கண்டுபிடிச்சவர் பேரு டாக்டர் சாமுவேல் ஹானிமன். அப்ப இதுல பாருங்க அவர் 150, 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிந்திச்சாரோ, அதுதான் ரத்தன் டாட்டா சிந்திச்சாரு. அவரு மருத்துவ அடிப்படையில அவருடைய பார்வை இருந்தது. இவருடைய பார்வை தொழில் அடிப்படையில் இருந்தது. இரும்புன்றது ஒரு தொழில் சார்ந்த ஒரு உலோகம். அப்ப அந்த மாரி யார் எதுக்குள்ள இருக்கிறாங்களோ, அது இன்வால்வ்மென்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்வ்மென்ட் 2மே இருந்துச்சுன்னு சொன்னா, அதுக்குள்ள டெப்த்க்குள்ள போய் பார்க்கலாம். யாருக்கும் வந்து நமக்கு சரியா இதெல்லாம் அமையல, அதெல்லாம் அமையல எதுவும் நினைக்க வேண்டியதில்லை. நீ எது உங்களுக்கு அமைஞ்சிருக்குதோ, அதுக்குள்ள டெப்த்க்குள்ள போய் பார்த்தால் வெற்றி கிடைக்க முடியும்ன்றது ஒண்ணு. நமக்கு வந்து தீர்வு அதுக்குள்ள தான் இருக்குது, நமக்குள்ள தான் இருக்குதுன்றத இடத்த வந்து இவர் சுட்டிக்காட்டின விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பிடிச்ச இடத்த தான் நம்ம வந்து மனதோடு பேசுவோம் அப்படின்னா, என்னுடைய மனதோடு இது பேசிக் கொண்டிருந்த விஷயத்தை உங்கள் மனதோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த மனதோடு பேசுவோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு மனதோடு பேசுவோம் நிகழ்ச்சியில அடுத்த வாரம் நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். இறுதியாக வந்து நடுவுலயே வந்து நுழைஞ்சிருச்சு பாருங்க இந்த விஷயம். நான் மனதோடு பேசணும்னு போயிட்டு இருக்க போகும்போதே கடைசி தலைப்பு வந்து இயற்கையோடு இணைவோம். இதை கொண்டாந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளவு வந்து ஆர்வமா இருந்துச்சு இந்த கடைசி சப்ஜெக்ட் எனக்கு. ஏன்னு சொன்னா, ஒண்ணு ஆர்வம், இன்னொன்னு எனக்கு பதட்டம். பதட்டம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு பதட்டம் வந்துச்சு. ஏன்னு சொன்னா, நம்ம 7:30 தாண்டி போயிடக்கூடாது டைமு. 3/4 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கீங்க. அதை தாண்டி கிண்டி போயிட போதோன்ற பதட்டம் வந்து நான் என்ன பண்ணிட்டு கடைசி தலைப்புக்குள்ள நுழைஞ்சு திருப்பி வெளியே வந்திருக்கிறேன். இப்போ கடைசி தலைப்பு வந்து இயற்கையோடு இணைவோம். இங்கே தான் வந்து நம்ம வயநாட்டில் ஆரம்பிச்சோம். அப்புறம் அப்படியே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். போன வாரம் வந்து எங்க வந்து நுழைஞ்சோம்? போன வாரத்துக்கு முன் வாரம் வந்து ஒரே நொடி பொழுதில் மனிதன் எப்படி உணவை சமைக்க கற்றுக்கொண்டான். எல்லா வகையான உணவுகளையும். சோறாக்குறது, கஞ்சி காய்ச்சறது, கூழ் காய்ச்சதுல இருந்து அவன் வந்து வந்து அந்த மாதிரி வந்து பொரியல், அவியல், அரை வேக்காடு இப்படி விதம் விதமான உணவு வகைகள் உலகத்துல ஏற்கனவே என்னெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ, இனி அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றதோ, அத்தனையும் மனிதன், ஆதி மனிதன் ஒரே நொடி பொழுதில் கற்றுக்கொண்டான். அந்த கற்றுக்கொண்ட வரலாறை போன வாரத்துக்கு முன் வாரம் பார்த்துட்டு, நம்முடைய டிராவல் எங்க வந்திருக்குதுன்னா உணவுக்குள்ள வந்திருக்குது. போன வாரம் அதுல முதலாவது உணவாக நாம் வந்து வாழைப்பழங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். மரங்களில் நான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழைன்னு சொல்லிட்டு கவிஞர் மேத்தா அவர்களுடைய கவிதை வரிகளை மேற்கோள் காட்டி அந்த நம்ம வந்து போன வாரம் பேசிட்டு இருந்தோம். அப்போ அது எவ்வளவு வந்து அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு வழிவிட்டு அந்த வாழை போகுதுன்றதும், வாழை மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் எப்படி பயனுள்ளதா இருக்குது, நஞ்சை முறிக்கிறதுல இருந்து நமக்கு ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தி கொண்டு வந்து கொடுக்கறதுலயும் வாழைப்பழத்துடைய பங்களிப்பு. அதே மாதிரி பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு 4 ரூபா, 5 ரூபா, 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா, 6 ரூபாயிலிருந்து ஒரு 25 ரூபாய்க்குள்ளதான் அந்த பழங்களுடைய விலை இருக்குது. 3 ரூபாய்க்கு வாழைப்பழம் கிடைக்குது, 25 பைசாவும் கிடைக்குது. எந்த மாதிரி வாழைப்பழங்கள்லாம் எப்படி கிடைக்கின்றத பத்தி தான் போன வாரம் பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னொரு பழத்தை பற்றி நாம் இன்றைக்கு பேச வேண்டியிருக்குது. ஒரு இங்க இன்னொரு கவிஞர் வருகிறார், கவிஞர் மருதகாசி. இவர் என்ன சொல்றாரு,
ஒரு குழந்தை வந்து அழுது இருக்கிற குழந்தையை தாளாட்டுறாரு. தின்னவனுக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரணுமா, சிலுக்கு சட்டை, சீனா பொம்மை, பலூன் வேண்டுமா, கண்ணாமூச்சி ஆட்டம் உனக்கு கற்று தரட்டுமான்னு கேட்கிறாரு அந்த குழந்தையை பார்த்து. எதுக்கு அந்த குழந்தை மசியல. இதுல கூட பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது. சின்னவனுக்கு சீனி மிட்டாய், சிலுக்கு சட்டை, சீனா பொம்மை. சீனா பொம்மைன்னு என்ன, 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுத பாட்டுல கூட பொம்மைகள் எங்கிருந்து நம்ம இறக்குமதி பண்ணிருக்கிறோம், சீனாவில தான் இறக்குமதி பண்ணிருக்கிறோம். இன்னைக்கும் பொம்மைகளை வந்து பொம்மை மட்டும் இல்ல, எல்லா விதமான பொருட்களையும் நம்ம சீனாவில தான் இறக்குமதி பண்றோன்றதே உங்களுக்கான ஒரு செய்தி. அப்போ அப்ப அதுக்கெல்லாம் மசியல அந்த குழந்தை. அப்ப கடைசியா அவர் சொல்றாரு, கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவார். அப்பா அடிச்சிட்டாரு போட்டு குழந்தைய. கோபம் தீர்ந்து அப்பா உன்னை கூப்பிடுவாரு, கொஞ்சி கொஞ்சி பேசினாதான் சாப்பிடுவாரு, கோழி மிதிச்சு குஞ்சு முடம் ஆவதில்லையே உனக்கு, கொய்யாப்பழம் பறிச்சு தரேன்னு அழுகக்கூடாது. கொய்யாப்பழத்தை பத்தி பேசுறாரு. கொய்யாப்பழம் பத்தி பேசுறது குழந்தை சிரிச்சுது. அப்போ அது இந்த சீனி மிட்டாய்க்கு அடங்கல. சீனி மிட்டாய்னா இன்னைக்கு விதவிதமான ஸ்வீட்ஸ். அதான் அன்னைக்கு சீனி மிட்டாய்னு ஒரே வார்த்தையில முடிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளவு கோடானு கோடி ஸ்வீட்ஸ் வகைகள்லாம் இருக்குது. எல்லாம் ஒரே வார்த்தைக்குள்ள முடிஞ்சு சீனி மிட்டாய். அதுக்கெல்லாம் வேணான்றது. அதே மாதிரி வந்து சில்க் சட்டை, இவன் ட்ரெஸ் வாங்கி தரேன், விதமாக கலர் கலராக ட்ரெஸ் வாங்கி தரேன், டிசைன் டிசைனாக வாங்கி தரேன். வேணாம் வேணாம், எனக்கு வேணான்றது. உனக்கு பொம்மைகள்லாம் வாங்கி தரேன், டாய்ஸ் வாங்கி தரேன், டால்ஸ் வாங்கி தரேன், எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம். கண்ணாமூச்சி உனக்கு விளையாட சொல்லி தரேன், அதெல்லாம் எந்த எனக்கு கேம் எனக்கு விளையாட முடியாது. அதுக்கெல்லாம் மசியாத குழந்தை கொய்யாப்பழத்துக்குள்ள மதிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, கொய்யாப்பழத்துடைய பயன்கள் என்ன? வாழைப்பழத்தை பத்தி பேசியிருந்தேன்னு 3 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 25 ரூபா வரைக்கும் வாழைப்பழம் விற்குதுன்னு பேசிட்டு இருந்தோம். அதை விட 10 மடங்கு விலை கம்மி கொய்யாப்பழம். 50 பைசா, 30 பைசாக்கெல்லாம், 20 பைசாக்கெல்லாம் கொய்யாப்பழம் கிடைச்சிருது. கொய்யாப்பழத்துல அப்படி என்ன இருக்குது? ஒற்றை வரியில சொல்லணும்னு சொன்னா, நோய் எதிர்ப்பாற்றலை முழுக்க முழுக்க வந்து அதிகப்படுத்தி கொடுப்பதற்கு கொய்யாப்பழங்கள் பயன்படுகிறது. சரி, மனிதன் அப்படின்னு சொன்னாலே உணவு சாப்பிடாத எந்த ஒரு உயிரினத்தையும் படைக்கவில்லைன்னு சொல்லிட்டு திருமறை சொல்லுது. அப்போ சாப்பிடாம இருக்க முடியாது. அந்த குடலினுடைய செரிமானம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்ற மவுத் டு ஆனஸ் டிராவல்ல இந்த இடத்த வந்து கொய்யாப்பழம் வந்து நிறைவு செய்யுது. அங்க எங்க போய் பிசிறி தட்டிக்கிட்டு எங்கெங்க போய் எது நிற்குதோ எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணும், இருக்கக்கூடிய ஃபைபர்லாம் கொண்டு போய் நார்ச்சத்து அது கொண்டு வெளியே கொண்டாந்து தள்ளிடுது. அப்போ ஒரு சிஸ்டத்தையே, உடம்புக்குள்ள இருக்கிற 9 சிஸ்டத்துல ஒரு முழு சிஸ்டத்தையும் கவர் பண்றதுக்கூடிய ஒரு பழம்னு சொன்னா அது கொய்யாப்பழம். அதுக்கப்புறமா வந்து ரத்த சோகைக்கு நல்லது. அதுக்கப்புறம் வந்து பசியை தூண்டக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி பசியை அடக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஏன்னு சொன்னா, பசிக்க போகும்போது நம்ம அடிக்கடி பசிட்டு இருக்கும்போது கொய்யாப்பழம் சாப்பிட்டா பசி அடைக்கும். இப்போ பசியே இல்லைன்னு சொல்லும் போது கொய்யாப்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா பசி எடுக்க தோன்றுது. இது புற்றுநோய் தடுப்புல வந்து கொய்யாப்பழம் ஆராய்ச்சியில் இருக்குது. எய்ட்ஸ் வந்து நோயாளிகளுக்கான ஆராய்ச்சியில கொய்யாப்பழம் வந்து ஆராய்ச்சியில் இருக்குது. இதய நோய்களுக்கு, இதய நோயாளிகளுக்கு அற்புதமான ஒரு வந்து டாக்டர் சேர்க்க சொல்ற பழங்கள்ல கொய்யாப்பழம் ஒண்ணு. அதே மாதிரி வந்து அது எந்த விதமான வந்து பக்க விளைவும் இல்லாத எளிமையான முறையில் அந்த வந்து செரிமானத்தை தூண்டி நமக்கு வந்து எல்லா விதமான ஒரு சத்துக்களையும் உடம்புல சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பழம் இந்த கொய்யாப்பழம். இப்படி நரம்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்துகிறது, உற்சாகத்தை தருகிறது, இம்யூன் என்ஹான்சிங், நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் நம்ம நீளமா போட்டுக்கிட்டே போகலாம் கொய்யாப்பழத்துக்கு. ஆனா கொய்யாப்பழம் வந்து பழுத்த பழம், ஒரு கொய்யாப்பழம் வந்து மலச்சிக்கலை நீக்குவதற்கு பயன்படுது. நம்ம எப்பவுமே சப்ஜெக்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா மலச்சிக்கல் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே. மலச்சிக்கல் தான் வந்து முக்கியம். வாதம் அப்படின்ற ஒரு விஷயம், வாத பித்த கபம் தான் உடம்பு. அப்ப நம்ம மெயினானது வந்து வாதம் தான். 7ல 1 மடங்கு. அப்போ 7ல வந்து 4 மடங்கு வாதம். அந்த இடத்த வந்து நிறைவு செய்யறது, அந்த வாதத்தை வந்து சமன் செய்யணும்னு சொன்னா மலச்சிக்கல் நீக்கப்பட வேண்டும். இப்போ யாருக்குமே மலச்சிக்கல் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு பெயினே இருக்காது உடம்புல. அப்போ அந்த பெயின் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது. அந்த மலச்சிக்கலை நீக்குவதற்கு கொய்யாப்பழம். மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, நீங்க எய்ட்ஸுக்கு வேண்டாம் யோசிக்க வேணாம், அது வந்து புற்றுநோய்க்குன்றதை பத்தி யோசிக்க வேணாம், ஹார்ட் பேஷண்ட்டுக்குன்றதை யோசிக்க வேணாம், எனக்கு வந்து வேற எந்த கண்டிஷனுக்கும் வந்து கொய்யாப்பழம் பயன்படுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மனதின் செயல்பாடுகளுக்கு, மனதில் வந்து இப்ப வந்து இந்த பாட்டுல சொன்ன பார்த்தீங்களா, அந்த குழந்தையினுடைய அழுத்தத்தை, அழுகையை நிறுத்துவதற்கு கொய்யாப்பழம் பயன்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு. அப்போ உனக்கு கொய்யாப்பழம் பறிச்சு தரேன், அழுகக்கூடாது, அழுகையை நிறுத்துவதற்கு கொய்யாப்பழம். அது சாதாரணமாக எழுதிட்டாரோ யோசிச்சிருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆனா மனதின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு
மூளையில் வந்து உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கு, மூளையில் அழுத்தத்தை போக்குவதற்கு கொய்யா பழங்கள் பயன்படுகிறது. எல்லாத்த விட இது முக்கியமானது. செரிமான மண்டலம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் மூளையினோட செயல்பாடு, நம் மனதின் செயல்பாடுகளோட கனெக்ட் ஆகக்கூடிய மூளையின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு. மூணாவது செரிமான மண்டலம். இதோடதான் இது மேட்டர். மலச்சிக்கலை நீக்கி செரிமான மண்டலத்தை கனெக்ட் பண்ணுது. நமக்கு பிரெயினை வந்து ஆக்டிவிட்டிஸை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்குதுன்னு சொன்னா இந்த பழம் ரொம்ப ரொம்ப நமக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குது. நம்ம வந்து பழம்னாலே வந்து முதல்ல பெருசா நினைச்சிருக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஐயோ பழம்னா வந்து ஒரு கிலோ 250 ரூபா 300 ரூபான்னு எங்க போய் நிக்கிறோம். பழம்னா நமக்கு நம்ம மைண்ட்ல வந்து ஆப்பிள் தான் வந்து நிக்குது. நம்ம ஏன் ஆப்பிள்குள்ள போனோம்? ஒரு கொய்யாப்பழம் நமக்கு வந்து எவ்வளவு ஒரு வந்து இப்ப வாழைப்பழத்தை பத்தி போன வாரம் பேசணும். இந்த வாரம் வந்து கொய்யாப்பழத்துக்கு பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து என்ன சார் கிடைக்காத பொருளா, வாங்க முடியாத பொருளா? நம்ம வந்து இறைச்சி வாங்குறோம், ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு மற்றதெல்லாம் வாங்குறதுக்கு ஒன்றும் யோசிக்கவே இல்லை. எவ்வளோ பணம் வந்து மற்ற எல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க எதை வேணாலும். அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து நம்ம யோசனையே இல்லை. சாதாரணமாக ஒரு அனாவசியமான செலவுகளுக்கு எவ்வளவோ நம்ம செலவு பண்ணிவிடுறோம். ஆனால் இந்த பழம் வாங்கும்போது பழத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் என்கிட்ட இல்லை. இது என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க. ஃப்ரூட்ஸுக்குன்னு வந்து ஒரு இந்த சீசன்ல வந்து இந்த பழத்தை சாப்பிட முடியாதுன்னு ஒரு கமெண்ட் வந்திருக்குது. நல்ல கமெண்ட். சாப்பிடலாம், சாப்பிடணும். எப்ப சாப்பிடலாம், எப்படி சாப்பிடணும் அப்படின்னாக்க மாலை நேரத்திற்கு பிறகு, சூரியன் மறைந்ததற்கு பிறகு இந்த பழத்தை அவாய்ட் பண்ணுங்க. இந்த சீசன்ல இது சாப்பிடுவதற்கு ஏற்ற பழம் அல்ல. இப்ப போய் இதை உட்காந்து பேசிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஹில் ஸ்டேஷனை பத்தி நீங்க வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. மழை காலத்துல வந்து நம்ம இருக்கிற இடமே கூலிங்கா தான் இருக்குது. நீங்க எதுக்கு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வாங்க வந்து உங்களுக்கு வெயில்லாம் வந்து வந்து கூலிங் பண்ணிடலாம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து இந்த கொய்யா பழத்தை இப்ப பேசுறீங்களேன்னு ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கமெண்ட் கொடுக்கறதுனால தான் இந்த செய்தி உங்களுக்கு சொல்றேன். இரவு இப்ப அதனால கிடைச்ச பயன் தான் இது. இரவில் இந்த பழத்தை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பழம் குளிர்ச்சியானது. குளிர்ந்த நேரத்தில் குளிர்ந்த பொருளை எடுக்கக்கூடாது என்பதும், வெப்பமான நேரத்தில் வெப்ப பொருளை வந்து நம்ம நிறுத்தணுன்றதும் போன வாரம் மறுபடியும் நினைவு ஓட்டினேன் நான். எதை எப்ப எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், எடுக்கலாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் சொன்னேன் இல்லையா? அது மறுபடியும் நினைவு ஓட்டுறேன். இப்ப மாலை நேரங்களுக்கு பிறகு, மாலைக்கு பிறகு இந்த பழத்தை வந்து எடுப்பது சரியல்ல. அப்ப எப்ப எடுக்கலாம்? லஞ்சுக்கு அப்புறமா எடுத்தா நல்லது. 1 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு, மத்தியானம் உணவுக்கு பிறகு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு. நிறைய பேர் நினைக்கிறது என் காதல் விடுது. மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம தூங்கிடுவோம். சாயந்தரம் 5 மணி மேலே எழுந்து டீ பிஸ்கட் தான் சாப்பிடுவோம். இது நடுவில் எங்க இருந்து எந்திரிச்சு கொய்யாப்பழம் சாப்பிடுறது நாங்க அப்படின்ற இன்னொரு பதில் இருக்குது. காலையில இருந்து சூரியன் நல்லா மேல வந்ததுல இருந்து அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணிக்கு நல்லா இறங்கும் போதுக்கு முன்னாடியே எப்போ உங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த கொய்யாப்பழத்தை பழுத்த பழமாக சாப்பிடுங்க. அது சளி பிடிக்காது. சில பேர் கொய்யா காய்கள் பிடிக்கும். இந்த கொய்யாவில் வந்து அதே மாதிரி எப்படி வாழை நார்ல, வாழை மட்டையில, வாழை இலைகள்ல உள்ள பயன்களை பத்தி பேசணுமோ, கொய்யா இலை அற்புதமான மருந்து. அதாவது பருக்களை வந்து தடுக்கிறதுக்கு கொய்யா இலை சாறு எடுத்து பூசுறது இருக்குது. அதெல்லாம் கேட்டு செய்யணும் நீங்க. அதே மாதிரி பல்லு ஈறுகள்ல வந்து கொய்யா இலைகளை மெல்ல போகும்போது பல்லு ஈறுகள்ல உள்ள அந்த வாய் நாற்றமும் போகுது. பல்லு ஈறுகள் உள்ள வந்து அந்த அழுக்குகள், அதே மாதிரி சீழ் பிடிச்ச தன்மை, வலி, வீக்கங்கள் குறையுது. இதெல்லாம் வந்து கொய்யா இலைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கொய்யாவில். இலைகள் வந்து நம்ம வந்து பழத்துக்கு அடுத்த பயன்பாடு வந்து இலைகள். காய்களை வந்து நம்ம வெட்டி சமையல கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம நம்ம வந்து பச்சையா காய்கள் சில நிறைய பேருக்கு கொய்யா பழத்தை விட காய்கள் பிடிக்கும். அந்த மாதிரி விரும்புறவங்க வந்து காய்களாகவும் சாப்பிடலாம், பழமாகவும் சாப்பிடலாம். இல்லை காய்களை வெட்டி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சமையல்ல வந்து பொரியல்ல சேர்த்துக்கலாம், குழம்புல சேர்க்கலாம். அந்த மாதிரி கிரேவியை தனியாக இருக்குது, ஸ்வீட் செய்யறது. அது மாதிரி கொய்யா பழத்தினுடைய அதெல்லாம் வந்து நிறைய வந்து வந்துட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் கோடிக்கணக்கான பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து கொய்யா பழத்தை என்னென்ன மாதிரிலாம் செய்யலாம், எப்படி ரெசிபி எப்படிலாம் ரசனையை பொறுத்து இருக்குது. ஆனால் சாப்பிடணுன்றது தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி சாப்பிடலாம் அப்படின்ட்டு எப்போ சாப்பிடலாம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இப்போ அவர் சொன்னதுனால பயன் என்னன்னு கேட்டால் மாலைக்கு பிறகு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் கோல்டான உடம்புல வந்து சளி பிடிச்சிக்கிறோம். மறுநாள் அது மலச்சிக்கலையும் ஏற்படுத்தும். மலச்சிக்கலை நீக்கும் கொய்யாப்பழத்தை தவறான நேரங்கள் எடுக்க போகும்போது அது மலச்சிக்கலையும் இல்லாத மலச்சிக்கலையும் வர வைத்து விடுகிறது அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம வந்து தப்பா செய்ய போகும்போது அது வந்து நல்ல ஒரு பொருள் கூட நமக்கு தப்பான விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறதுன்றதை வந்து கவனத்தில் வந்து நமக்கு வச்சுக்கணும். இந்த கவனத்தை ஏற்படுத்தியதற்கு பாராட்டுகள் அவர்கள். அப்போ அந்த மாதிரி அந்த கொய்யாவினுடைய பயன்களை வந்து பார்க்க போகும்போது குடல்களுடைய புற்றுநோய், உடலுடைய புண்கள்,
உடல்ல வரக்கூடிய வாயு பொருட்கள் இது எல்லாத்தையும் வாயு தன்மைகள் இது எல்லாத்தையுமே அகற்றுவதற்கு கொய்யாப்பழம் அற்புதமா பயன்படுது. அப்போ மவுத் டு ஆனஸ், அப்போ பல்லு ஈரலுக்கு தான் ஆரம்பிக்குது இல்லையா? வாய் நாற்றத்துக்கு பயன்படுது, பல்லு ஈருக்கு பயன்படுது கொய்யா இலைகள். அதே மாதிரி செரிமானத்துக்கு ஃபுல்லா பயன்படுறது வந்து கொய்யாப்பழம். கொய்யா காய்களும் அதே மாதிரி தான் வந்து பயன் இருக்குது. சில கொய்யா காயை விரும்பி சாப்பிட்றவங்க, பல்லு நல்லா இருக்கிறவங்க மென்னு உமிழ்நீரோட கலந்து சாப்பிட போகும்போது பயன்கள் பல மடங்காக நமக்கு உடம்புல சேருது. சலைவாவில் மிக்ஸ் பண்ணக்கூடிய உணவுகள் வந்து நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி தருகிறது. பொதுவாக கார்போஹைட்ரேட் வந்து சலைவால தான் டைஜஸ்ட் ஆகும். இதுல கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. கார்போஹைட்ரேட்டுடைய கண்டென்ட் இதுல இருக்கிறதுனால நல்லா மென்று சாப்பிட்றது நல்லது. பல்லு இல்லாதவங்க வந்து கூழாக்கி நாக்கிலேயே வச்சிருந்து உள்ள அப்படியே மெல்ல மெல்ல உள்ள சாப்பிடுறது. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ண முடியும். வேற ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இந்த கொய்யா பழத்தை இன்னைக்கு பார்த்துருக்குறோம். பழங்களையே தொடர்ந்து பேசணும்னு சொல்ல முடியாது, பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது. எது எப்படி எப்படிலாம் வந்து தோணுதோ, இப்போ இந்த வாரத்தில் எதை நான் சந்தித்தவனோ, எதையெல்லாம் வந்து எனக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றதோ, அதெல்லாம் தான் அவங்க சப்ஜெக்டுகளாக உங்களுக்கு வந்து பரிமாறப்படுகிறது. ஏன்னா மனதின் செயல்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். அதுக்குள்ள நீங்க ஆர்வம் காட்டணும். ஆனா அதை விட முக்கியமானது பாயிண்ட்கள் சொல்ல போகும்போது நம்ம இது ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அதை பயன்படுத்துங்க வேணாம்னு சொல்லல. இருந்தாலும் கூட வந்து நீங்க அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மனதோடு பேசணும். உங்க மனதோட நீங்க பேசணும். அதை பழகிக்கணும். அந்த மாதிரி பேச போகும்போது தான் வந்து உங்களை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். உங்களை புரிஞ்சுக்கிட்டாக்க இன்னொருவரை காட்டிலும் உங்களை யாரும் புரிஞ்சிக்க முடியும். உங்களை உங்களை வந்து நீங்க மட்டும் தான் அதிகமாக புரிஞ்சிக்க முடியும், முழுசா புரிஞ்சிக்க முடியும். உங்களை படைத்தவனுக்கு அடுத்ததாக உங்களை நீங்க வந்து உங்களை வந்து நீங்க தான் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு வந்து இந்த மனதோடு பேசுவோன்ற தலைப்பு அதிகமாக பயன்படும். அது கூடவே வந்து நம்ம இயற்கையோட இணைவோமும் அழகான அழகின் சிரிப்பையும் ஆரோக்கியத்தின் அழைப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அழகின் சிரிப்பிலையும் ஆரோக்கியத்தின் அழைப்பிலையும் புள்ளிகள் அறிமுகம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. இதுக்கப்புறமா நிறைய புள்ளிகள் எல்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம வந்து நீங்க வந்து பதிவு பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இது பயன்படும். நீங்க செஞ்சு பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை நீங்க வந்து எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி அதை வந்து சரியா பண்ணிருக்கீங்களா இல்லையான்றதை வந்து என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இல்லைன்னா அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட கேளுங்க. கேட்டு கேட்டு பயந்து பயந்து வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம தைரியமா ஒரு இடத்துல இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். அந்த வெற்றி உங்களுக்குள்ள வரணுன்றதான் வந்து நான் இந்த புள்ளிகள்லாம் வந்து டாக்டர்ஸ் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நீங்க எல்லாம் எல்லாருமே பயன்படுத்தணுன்ற இடத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். அதை வாய்ப்பை நீங்க வந்து நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கல்வியை வந்து எனக்கு யார் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கான பிரார்த்தனைகளோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்புக்குரியவர்கள்.